கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் எல்லோரும் புனிதமான முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய மாதத்தில் இருந்து கொண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரையில் முஸ்லிம்களினுடைய இஸ்லாமிய ஆண்டின் முதலாவது மாதம், துவக்க மாதம். இந்த மாதம் பிறந்துவிட்டால் புது வருடம் பிறந்து விட்டது என்று பெரும்பாலும் முஸ்லிம்கள் கொண்டாடக்கூடிய, மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு. இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரை இது கண்ணியத்துக்குரிய ஒரு மாதம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய திருமறையில் மாதங்களை பற்றி, வருட எண்ணிக்கையை பற்றி, அது எப்பொழுது அல்லாஹ்வினால் தீர்மானிக்கப்பட்டது என்ற அந்த வரலாற்று செய்தியை சொல்லும் பொழுது மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதை வானங்கள் பூமியை படைத்த அந்த நாளிலேயே அல்லாஹ் தன்னுடைய பதிவேட்டில் பதிவு செய்து விட்டான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் இருக்கிறது என்பது அல்லாஹ்வினால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு விடயம். அதே நேரம் அன்புக்குரிய சகோதரிகளே, ஒமின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதுல 4 மாதங்கள் விசேடமானவை, சிறப்புக்குரியவை என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப இந்த 4 மாதங்களும் எது, இந்த மாதங்கள் எந்தெந்த மாதங்களை குறிக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சுட்டி காட்டும் பொழுது வருடத்தினுடைய கடைசி மாதங்களான துல்காதா, துல்ஹிஜ்ஜாவையும் வருடத்துடைய ஆரம்ப மாதமாகிய முஹர்ரம், இந்த மூணும் தொடராக வரக்கூடிய அஷ்ஹுருல் ஹுரும், சங்கை மிக்க மாதங்கள் என்று குறிப்பிட்டார். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். இது அல்லாமல் ரஜபி என்று சொல்லக்கூடிய மாதமும் சங்கையான மாதம் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார். இந்த மாதத்தில் தவிர்க்கப்பட வேண்டிய ஆக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், யுத்தம் புரிவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார். இது நபி அவர்களுடைய காலத்தில் அல்ல, அதுக்கு முன் தோன்றிய சமூகங்கள் மீதும் இந்த கட்டுப்பாட்டை அல்லாஹ் விதித்திருந்தான். இந்த மாதங்களில் யுத்தம் செய்ய முடியாது. அவ யுத்தம் செய்ய முடியாத அளவிற்கு தங்களின் பக்கம் நியாயம் இருந்தாலும் வலிந்து நாங்கள் யுத்தத்துக்கு தயாராக முடியாத அளவிற்கு இந்த மாதம் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மாதமாக, மனித நேயத்தோடு ஒற்றுமையாக சகோதரத்துவ வாங்கியோடு நாங்கள் வாழ வேண்டிய காலங்களாக இந்த காலங்கள் இருக்கிறது. அதனால்தான் ஒரு தீராத பகையோடு எப்படியும் எதிரியை வீழ்த்திவிட வேண்டும் என்ற அந்த வெறியோடு யுத்தம் புரிபவர்கள் கூட இந்த மாதங்கள் வந்துவிட்டால் யுத்தத்தை நிறுத்தி விடுவார். இது ஜாஹிலியா காலத்திலும் இந்த நடைமுறை இருந்திருக்கு. அன்புக்குரிய சகோதரிகளே, இஸ்லாம் வந்த பின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அல்லாஹ்வினால் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகும் இந்த 4 மாதங்களுடைய புனிதத்தன்மையையும் நபி அவர்கள் பேணினார்கள். எனவே நாம் ஒன்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், காலங்களை படைத்தவன் அல்லாஹ், காலங்களை இயக்கக்கூடியவனும் அல்லாஹ் தான். எந்த காலத்திற்கு, எந்த இரவுக்கு, எந்த பகலுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் அவனுடைய கிதாபிலே அல்லது அவனுடைய தூதரின் மூலமாக எங்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த காலங்களில் எவ்வகையான இபாதத்துகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தான் எங்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படி சில காலங்களை நாங்கள் பார்ப்போம். துல் ஹஜ்ஜுடைய மாதத்தை எடுத்துக்கொண்டால் இதுவும் புனிதமான மாதங்களில் ஒரு மாதம் தான். ஆனா இந்த மாதத்திலே வரக்கூடிய முதல் 10 நாட்களை சிறப்புக்குரிய நாட்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. அந்த 10 நாட்களிலும் 9வது நாள் அரஃபாவுடைய நாள். அந்த நாளில் நோன்பு நோட்பதை சுன்னத்தாக்கு. இந்த 10 நாட்களிலும் செய்யப்படக்கூடிய அமல்களை சொல்லும் பொழுது ஏனைய காலங்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை விரும்புவதை விட இந்த துல் ஹஜ்ஜுடைய 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான் என்று நபி அவர்கள் சொன்னார். ஆனா இந்த 10 நாட்களும் துல் ஹஜ் மாதத்தில் அடங்குகிறது. அதே மாதிரி ஐயாமு தஷ்ரீக் சொல்லக்கூடிய அந்த 3 நாட்கள் துல் ஹஜ்ஜினுடைய பிறை 11, 12, 15 இதுவும் இந்த மாதத்தில் அடங்கு. அந்த மொத்த மாதமும் ஒரு புனிதமான மாதமாக இருந்தாலும் சில நாட்களை விசேடமானதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அதில் சில விசேடமான அமல்களையும் அல்லாஹ் அறிமுகம் செய்திருக்கிறான். அரஃபாவுடைய நாள் என்பது ஒரு நாள், அதில் பிடிக்கிற நோன்பு என்பது ஒரு நோன்பு. அந்த அரஃபாவுடைய நோன்புடைய நியத்தோடு ஏனைய காலங்களில் பிடிக்க முடியாது. அதே மாதிரி இந்த முஹர்ரம் மாதத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டமாக இருந்தால் இதிலையும் ஆஷுராவுடைய தினம்தான் நோன்பு நோட்பதற்கு சுன்னத்தாக்கப்பட்ட ஒரு தினமாக இருக்கிறது. இது நபி அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை அண்டிய பகுதிகளில் உள்ள யூதர்கள் நோன்பு நோட்பதை கண்டு, ஏன் நீங்கள் நோன்பு நோக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்ன பதில், இந்த நாளில்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கௌம்
சமூகத்தையும் ஃபிரௌனிடம் இருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னார். அதற்கு பதில் சொன்ன நபி அவர்கள், உங்களை விட மூசா என்னும் என் சகோதரரின் விடயத்தில் நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்கு தகுதியுள்ளவராக இருக்கிறேன் என்ற கருத்துப்பட சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் 9வது நோன்பை நோற்பேன் என்று சொன்னார்கள். இந்த ஹதீதை மையமாக வைத்து சஹாபாக்கள், தாபியூன்கள் எல்லோருமே பிறை 9லும் 10லும் நோன்பு நோற்பதைத்தான் ஆஷூரா, தாஸ்வா என்றால் 9வது நாள், ஆஷூரா என்றால் முஹர்ரம் 10வது நாள். இந்த நாட்களில் நோன்பு நோற்பது சுன்னா என்று குறிப்பிட்டார். அன்புக்குரிய சகோதரர், சுன்னா என்பதனுடைய பொருள் என்னவென்றால் அது நபி அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம். இந்த மூன்றையும் தான் நாங்கள் சுன்னா என்று சொல்கிறோம். அவர் ஷரியா மன் கபிலனா என்று ஒன்று இருக்கிறது. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுடைய ஷரியாத் அது இஸ்லாம் அங்கீகரிக்கும் பொழுதோ எங்களுக்கும் ஷரியாத்தாக மாறும். எங்களுக்கு முன் தோன்றிய யூதர்கள் 10வது நாள் நோன்பு நோற்றிருந்தாலும் அதை இஸ்லாம் சரி என்று சொல்லும் பொழுதோ, அதை மார்க்கம் என்று சொல்லும் பொழுதோ அது மார்க்கமாக மாறிவிடும், அதை செய்வது இபாதத்தாக மாறிவிடும். அந்த வகையில் தான் இது நபி அவருடைய சுன்னா என்ற அடிப்படையில் இந்த 9வது தினமும் 10வது தினமும் நாங்கள் நோன்பு நோட்டு கொண்டு வருகிறோம். அப்ப இந்த முஹர்ரம் மாதம் என்பதும் கண்ணியமான ஒரு மாதம், இஸ்லாமிய அந்த ஆண்டில் 1வது மாதம். இந்த மாதத்துக்கென்று தனித்துவமான வேறு சிறப்புகள் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் பல நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். வரலாறு ரீதியாக சில நிகழ்வுகளை சொல்லுவார்கள். அது உண்மையாகவும் இருக்கலாம், உண்மைக்கு மாற்றமாகவும் இருக்கலாம். உதாரணமாக நூஹ் நபியினுடைய கப்பல் ஜூதி என்று சொல்லக்கூடிய மலையில் தட்டிய அந்த நாள் இந்த முஹர்ரம் மாதம் தான் என்று சொல்வார். அது மாதிரி கடந்த கால நபிமார்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பூமியில் வீசப்பட்ட பொழுது அவர்கள் இந்த மாதத்தை தான் சந்தித்தார்கள் என்று சொல்வார். இது போன்ற பல விடயங்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் எந்த விதமான தலீல்களும் இல்லாத, சரியான ஆதாரங்கள் இல்லாமல் யாரோ எழுதிய கதைகளாக அவைகள் இருக்கின்றன. அப்ப அந்த ஹிஸ்டரி என்பது, வரலாறு என்பது அது நடந்தும் இருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுன்னா என்னவென்று சொன்னால், இந்த மாதத்திலே நாங்கள் யுத்தம் புரியக்கூடாது. அது எங்களுக்கு அனுமதியாக இருந்தாலும் செய்யக்கூடாது. தற்காப்புக்காக, எங்களை பாதுகாப்பதற்காக, எங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக, எங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக, எங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி நாங்கள் போராடுவது அது தடையல்ல. ஏன்னா அந்த காலத்தில் யுத்தம் செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒருவர் எங்களை தாக்க வரும் பொழுது, எங்களை மானபங்கப்படுத்துவதற்கு முனையும் பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அது போராடித்தான் ஆக வேண்டும். அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் இல்லாமல் வலிந்து நாங்கள் யுத்தம் புரிவது, அது எங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் கூட மார்க்கம் அதை தடை செய்திருக்கிறது. இந்த மாதங்களில் செய்யக்கூடாது. அதே போல இந்த மாதத்திலே ஆஷூராவுடைய, தாஸ்வாவுடைய நோன்பை நோற்பதை நபி அவர்கள் சுன்னாவாக அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அதையும் நாங்கள் நோற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த நடைமுறைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான், இதனால் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதனை சுருக்கமாக நாங்கள் பார்ப்பது மிக அவசியம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகவும் இரக்கமுள்ள, மிகவும் கருணை உள்ளது. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் நன்மைகளை அதிகமாக எங்களுக்கு தருவதற்கும் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் எந்த அளவு கருணை உள்ளவன் என்று சொன்னால், பாவங்கள் செய்த நாம் செய்த பாவங்களை நினைத்து அல்லாஹுடைய தண்டனையை பயந்து, நரக வேதனைகளை பயந்து நாங்கள் எல்லோரும் மனமுருகி அல்லாஹுடன் தௌபா செய்யும் பொழுது, அல்லாஹுடத்திலே கெஞ்சி மன்றாடி தௌபாக்களில் ஈடுபடும் பொழுது, கிருபையுள்ள ரஹ்மான் எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வது, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்லாமல் அந்த பாவங்களை நன்மைகளாக கூட அல்லாஹ் எண்ணுகிறார், மாற்றி தருகிறான். அவ்வளவு இரக்கமுள்ளவனாக, அவ்வளவு கருணையுள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான். அந்த வகையில் தான் அன்புக்குரிய சகோதரிகளே, சில காலங்களை சிறப்புக்குரிய காலங்கள் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு நிர்ணயித்து வரையறுத்து சொல்கிறான். இந்த காலங்களில் நீங்கள் நல் அமல்கள் செய்தால் உங்களுக்கு அதிகமான சவாபுகளை, நன்மைகளை நான் தருவேன் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அவர் நன்மைகளை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னது மாத்திரமல்லாமல் அதற்கான வாய்ப்புகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான். பாவங்கள் செய்த தன்னுடைய அடியான் அந்த கரைகளிலிருந்து தன்னை புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி, அந்த வாய்ப்புகளை அல்லாஹ் அவனுடைய தூதரின் மூலமாக எங்களுக்கு அறிமுகம் செய்து அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுமாறு அல்லாஹு தஆலா எங்களுக்கு கட்டளையிடுகிறான், வழிகாட்டுகிறான். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 விடயங்கள் வருவதற்கு முன் உங்களுடைய 5 விடயங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அது இந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்துவதற்கு தான்
என்பதை நாங்கள் எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதில் சொல்லப்பட்ட விடயங்களை பாருங்கள். உங்களுக்கு செல்வ நிலை இருக்கும் பொழுது ஒரு நாள் வறுமை வரலாம், அந்த செல்வத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவ எல்லா காலங்களிலும் நாங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் நன்மை தரும் என்றிருந்தாலும் அது ரமலானுடைய காலத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவில் செய்கிற தர்மத்துக்கு கிடைக்கிற மாதிரியான நன்மைகள் கிடைக்குமா என்று சிந்தித்துப்பார். துல்ஹஜ்ஜுடைய அந்த 10 நாட்களில் இரவு பகல் வேளைகளில் நாம் செய்யக்கூடிய அந்த தர்மத்துக்கு கிடைக்கும் நன்மை ஏனைய காலங்களில் கிடைக்குமா சிந்தித்துப்பார். பொதுவாகவே எங்களுடைய அந்த செல்வ நிலையை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற வழிகாட்டல் இருந்தாலும் இவ்வாறான புனிதமான காலங்களில் அதை மிக கச்சிதமாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அவை இன்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டு சொல்லப்படுகிற பொழுது அந்த வரையறுக்கப்பட்ட அமல்களை செய்யும் அதே வேளை பொதுவான அமல்களையும் நாங்கள் விரும்பி அதிகமாக செய்ய வேண்டும். அவ முஹர்ரம் மாதத்தில் வரையறுக்கப்பட்ட அமல் என்றால் அந்த 9வது நாளும் 10வது நாளும் நோம்பு நோய். ஏனைய அமல்கள் அது பொதுவாக செய்யக்கூடிய அமல்கள் தான். ஆனால் இந்த காலங்களில் செய்யும் பொழுது அதிகமான நன்மைகளை கிருபையுல் ரஹ்மான் தருவான். அவன் தருவான் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த அமல்களை செய்ய வேண்டும். அதே போல நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய வாலிபம் அது ஒரு நாள் முடிந்து வயோதிபம் வந்துவிடும். எனவே இந்த வயோதிபம் வருவதற்கு முன் வாலிபத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவ செல்வ நிலை இருக்கும் பொழுதுதான் தர்மம் செய்யலாம். செல்வ நிலை இருக்கும் பொழுதுதான் ஏழைகளுக்கு உணவளிக்கலாம், பசித்தவர்களுக்கு உணவளிக்கலாம், வாழ்விழந்தவர்களுக்கு வாழ்க்கைகள் கொடுக்க முடியும், இல்லறங்கள் இல்லாதவர்களுக்கு இல்லறங்களை அமைத்து கொடுக்க முடியும், ஆடைகள் அற்றவர்களுக்கு ஆடைகளை கொடுக்க முடியும். இதெல்லாம் செல்வங்கள் இருக்கும் பொழுதுதான் சாத்தியமாகும். அந்த செல்வத்தை இழந்து தானும் ஒரு ஏழையாக ஆன பிறகு தன்னால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில் என்னிடம் இருந்தால் நானும் செய்திருப்பேனே என்று நாங்கள் சில வேளை எங்களுக்குள்ளே மனம் நோகிற அந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் இருக்கும் பொழுது சரியாக செய்திருந்தால் எங்களை நாங்கள் ஆசுவாசப்படுத்திக் கொள்ள முடியும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா இப்படியான சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு அதற்கான சவாபுகளை தரும். இருக்கும் பொழுது செய்தவர்கள் இல்லாத சந்தர்ப்பங்களில் செய்ய முடியாத ஒரு நிலை வருகிற பொழுது அவர்கள் எவ்வளவு கவலைப்படுகிறார்களோ அவர்களுக்கு அதற்கான சவாபுகளை அல்லாஹ் கொடுப்பான். அந்த அளவு அல்லாஹு தஆலா செல்வந்தராக இருக்கிறார். அதிலேயும் அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த தர்மம் செய்தல் என்பது இருக்கிறதே அது உலோபித்தலத்திற்கு மாற்றுமாறு. அல்லாஹு தஆலா கொடை வள்ளல்களை விரும்பும், வாரி வழங்கும் நெஞ்சங்களையும் கரங்களையும் அல்லாஹ் விரும்புகிறான். உலோபித்தனம் என்பது அல்லாஹுக்கு அறவே விருப்பமில்லாத ஒன்று, ஷைத்தானுக்கு விருப்பமான ஒரு விடயம். எந்த அளவுக்கு இந்த உலோபித்தனமுடையவர்கள், கஞ்சத்தனமுடையவர்கள் சொத்துக்களை சேகரித்து சேகரித்து திரட்டி திரட்டி அப்படியே மாடிகளாக, வயல்களாக, காணிகளாக, தங்கங்களாக, வள்ளிகளாக அதற்கான ஜக்காத்துகளை கொடுக்காமல், சதக்காக்களை கொடுக்காமல் யாரெல்லாம் திரட்டி இருப்பார்களோ அவர்களுக்கு 2 விதமான நஷ்டங்கள் ஏற்படும். ஒன்று, மரணிக்கின்ற சந்தர்ப்பம். மரணிக்கும் சந்தர்ப்பத்தில் மலக்குல் மௌத்தை காணும் பொழுது இந்த பாவிகளுடைய மன்றாட்டங்கள் பலவிதமாக இருந்தாலும் பணம் படைத்தவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், யா அல்லாஹ், கொஞ்ச நேரம் என்னை நீ பிற்படுத்தி தாமதித்து உலகத்தில் வாழ்ந்துவிட்டு வருவதற்கான அவகாசத்தை தந்தால் நான் தர்மம் செய்து நல்லவனாக மாறி வருவேன் என்று சொல்வார். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? நிச்சயமாக இல்லை. அவ வறுமை வருவதற்கு முன் மாத்திரமல்ல, மரணம் வருவதற்கு முன், மலக்குல் மௌத்தை காண்பதற்கு முன் எங்களுடைய செல்வத்தை சரியாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தங்கம் வெள்ளிகளுக்குரிய அந்த பணத்துகளுக்குரிய ஜக்காத்துகளை கொடுக்காமல் யார் சேமித்து வைத்திருப்பார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வேதனை என்ன? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவர்கள் மரணம் வரையிலும் தங்களை திருத்திக் கொள்ளாமல், மலக்குல் மௌத்தை காணும் வரையிலும், தங்கள் உயிர்கள் பிரியும் வரையிலும் பணம் பணம் என்று பித்து பிடித்து அலைந்தவர்கள். அல்லாஹ் தகாசுர் என்ற சூறாவிலே சொன்னது, அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். கபறுகளில் நீங்கள் சந்திக்கும் வரையிலும் பணங்களை அதிகமாக சம்பாதித்தல் என்கிற அந்த நிலை உங்களை மறுமையை விட்டும் திசை திருப்பிவிடும். ஆனால் விரைவில் அதன் முடிவை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று அல்லாஹ். அதை நீங்கள் காணும் பொழுது ஜஹீம் என்ற நரகத்தை காண்பீர்கள். அதை நிச்சயம் நீங்கள் காண்பீர்கள் என்று அல்லாஹ். உங்களுக்கு வழங்கப்பட்ட நிஅமத்துகளை பற்றி உங்களிடம் விசாரிக்கப்படும். அப்பணம் என்பது நிஅமத். சொத்து, செல்வங்கள், உடல் ஆரோக்கியம் அனைத்தும் அல்லாஹ்வுடைய அருள். அதை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் மிக அழுத்தமாக சொல்கிறார். யாரும் தப்ப முடியாது. ஆனால் இந்த தங்கம் வெள்ளியை எல்லாம் வைத்துக் கொண்டு அதற்கான ஜக்காத்துகளை, சதக்காக்களை கொடுக்காமல் யார் உலக ஆசையில் மூழ்கி வாழ்ந்து மரணிப்பார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் இந்த தங்கம் வள்ளிகளை உருக்க காச்சுவார். இந்த உலோக பொருளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பழுக்க காட்சி அதன் மூலமாக
அவருடைய முகங்களிலும் விழாக்களிலும் முதுகுகளிலும் ஒத்தரம் போடுவான். அந்த வார்த்தை துக்குவா என்ற அந்த சொல்லாக வருகிறது குர்ஆன். இப்படி ஆடைகளை நாங்கள் அயன் பண்ணுகிறோமோ அதே மாதிரி இந்த தங்கங்கள் வெள்ளிகள் என்கின்ற உலோகப் பொருட்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பழுக்க வைத்து அந்த சுடக்கூடிய நெருப்பு தணல் போல காட்சி அளிக்கக்கூடிய அந்த உலோகப் பொருட்களினால் எங்களுடைய உடல் முழுவதும் அல்லாஹு தஆலா சூடாக்குவான், வேதனை செய்வான். நாம் எவ்வளவுதான் அழுதாலும் கதறினாலும் புலம்பினாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த உலகிலே எவ்வளவு சொத்துக்களை திரட்டி வைத்திருந்தாலும் எவ்வளவு உண்ண முடியும், எவ்வளவு உடுக்க முடியும்? சகோதரிகள் சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய உயிர் பிரியும் அந்த நொடிப்பொழுது வரும் பொழுது எங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் அடமானம் வைத்தாலும் ஒரு வினாடி எங்களால் அந்த உலகத்தில் தங்க முடியுமா என்றால் நிச்சயமாக. அதனால்தான் உங்களுக்கு மரணம் வருகிற அந்த சந்தர்ப்பத்துக்கு முன்னால் எல்லாம் செய்துவிட வேண்டும். அந்த வகையில் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், வறுமை வரும் முன் செல்வத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள், வயோதிபம் வரும் முன் உங்களுடைய வாலிபத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள், நோய்வாய்ப்படுகின்ற ஆரோக்கியத்தை இழப்பதற்கு முன் உங்களுடைய உடலினுடைய ஆரோக்கியத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்தினார். மரணம் வருவதற்கு முன் உங்களுடைய உலக வாழ்க்கை இருக்கிறதே அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே இந்த முஹர்ரம் மாதம் மாத்திரமல்ல, எல்லா காலங்களிலும் நபி அவர்கள் சொன்ன இந்த அறிவுரையின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையினுடைய சுழற்சி இருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு ஹிக்மத்தாக, ஒரு தத்துவமாக, வாழ்க்கையில் எல்லோரும் படிப்பினை பெற வேண்டிய ஒரு செய்தியாக பரவலாக எல்லா சமூகத்தில் உள்ளவர்களும் சொல்லுவார்கள், பிறந்த அந்த திகதியை அறிந்த மனிதனால் தான் இறக்கும் திகதியை அறிய முடியாது. தான் எந்த நாளில் பிறந்தேன், எந்த நேரத்தில் பிறந்தேன், எந்த இடத்தில் பிறந்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனால் அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் திறமைசாலியாக இருந்தாலும் அவனால் தான் எப்பொழுது எங்கே மரணிப்பேன் என்பதை, எந்த நாளில் மரணிப்பேன் என்பதை சொல்ல முடியும். அப்ப மரணம் எல்லாம் நாம் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ரகசியம். அதன் உண்மையிலே அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம். அதனால்தான் சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடிய தாபிஊன்களிலே உள்ள சாலிஹான மக்கள், நாங்கள் அவர்களை அஸ்ஸலஃபு ஸாலிஹ், எங்களுடைய வாழ்வின் முன்மாதிரிகளாக திகழ்ந்த எங்களுடைய முன்னோர்களான நல்ல மக்கள் என்று இந்த மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருடைய எல்லா காலங்களிலும் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அல்லாஹ்வின் அன்பாளர்களாக திகழ்ந்தார். ஆனால் அந்த மக்கள் சில குறிப்பிட்ட காலங்கள் வரும் பொழுது அந்த காலங்களை இஸ்லாம் நன்மைகளை அதிகம் செய்யக்கூடிய காலங்கள் என்று ஆர்வமூட்டி இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் நன்மைகள் செய்வதிலே அந்த காலங்களில் அப்படியே திளைத்து போய்விடுவார். அப்படிப்பட்ட ஒரு காலம்தான் இந்த முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தை பொறுத்தவரை இதில் நாம் பெற வேண்டிய ஆகப்பெரிய படிப்பினை, வாழ்க்கையில் நாங்கள் ஏற்படுத்த வேண்டிய சிறந்த மாற்றம் என்னவென்று சொன்னால் ஒற்றுமை, சகோதரத்துவம். இதை சரியாக நாங்கள் பண்ணிக்கொள்ள வேண்டும். யுத்தம் ஏன் தடுக்கப்பட்டது? யுத்தம் என்பது எதிரிகளோடு தான் நான் செய்யணும். அது எந்த வகையான எதிரியாகவும் இருக்கலாம். பகைவர்களோடு நாங்கள் செய்யணும். அவ பகைவர்களோடு எதிரிகளோடு நாங்கள் செய்யக்கூடிய நியாயமான யுத்தம் கூட இந்த மாதங்களில் செய்யக்கூடாது என்று சொன்னால், நேசித்து வாழ வேண்டிய குடும்ப உறவுகளோடு எப்படி நாங்கள் சண்டை செய்ய முடியும்? ஒட்டி வாழ வேண்டிய உறவுகளை எப்படி நாங்கள் துண்டித்து வாழ முடியும்? முகமலர்ச்சியோடு நாங்கள் கதைத்து பேச வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கும் நிலையில் முகம் சுளித்துக் கொண்டு எப்படி நாங்கள் பேசலாம்? அது பேசாமல் எப்படி நாங்கள் வெட்டி கொண்டு போக முடியும்? இந்த மாதங்களில் அந்த நிலை வந்துவிடவே கூடாது. எனவே அன்பின் சகோதரிகளே, பொதுவாக இந்த முஹர்ரம் மாதம் என்று வந்துவிட்டாலே முஸ்லிம் சமூகத்துக்குள் ஒரு விதமான கொண்டாட்டங்கள், விழாக்கள், இவைகள் தான் களை கட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அது குடும்ப ரீதியாக, பாடசாலைகள் ரீதியாக பல்வேறு விதமாக அந்த நிகழ்ச்சிகளை வைப்பார். அதில் சில நியாயங்களை சொல்வார்கள் என்று சொன்னால், இந்த நிகழ்வுகளின் ஊடாக இந்த மாதத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்துகிறோம் என்று சொல்லுவார். விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்கு விழாக்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு அல் குர்ஆனை விட, அதற்கு விளக்க உரையாக இருக்கக்கூடிய அல் ஹதீஸ், சுன்னாவை விட ஒரு சிறந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரத்தை எங்கும் நாங்கள் காண. ஒரு மனிதனை செலவை செய்து அவன் அகமியத்தையும் சுத்தம் செய்து அவனுடைய புற வாழ்க்கையையும் பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த செலவையாக குர்ஆன், சுன்னா என்று சொல்லக்கூடிய இறை செய்திகள் வகை இருந்து கொண்டிருக்கு. எனவே இந்த மாதத்தை பற்றிய ஒரு விழிப்பூட்டலுக்கு அல் குர்ஆனை விட அஸ்ஸுன்னா எனும் அல்லாஹ்வின் தூதரினுடைய நடைமுறை பாரம்பரியத்தை விட ஒரு சிறந்த வழிகாட்டல் யாரால் சொல்ல முடியும்? எனவே இஸ்லாம் சொன்ன வழிகாட்டல் என்னவென்று சொன்னால், இந்த முஹர்ரம் மாதத்தில் நாங்கள் ஒற்றுமையோடு, புரிந்துணர்வோடு, கண்ணியமாக வாழ வேண்டும், பகைமையோடு வாழக்கூடாது என்பது. எனவே எல்லா காலங்களிலும் கடைபிடிக்க வேண்டிய
இந்த ஒழுக்கத்தை, பண்பாட்டை, நெறிமுறையை இந்த மாதத்தில் மிக இறுக்கமாக நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். இந்த மாதத்தில் மிக கெட்டியாக நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அத்தோடு அன்புக்குரிய சகோதரிகளே, ஒவ்வொரு மாதத்தினுடைய துவக்கமும் அது துஆவோடு இருக்க வேண்டும். இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த ஆரம்பத்தை எப்படி நாங்கள் ஆரம்பித்தோம்? அதனுடைய பிறை முதலாவது நாளில் சிலருக்கு தென்பட்டிருக்கலாம், அல்லது இரண்டாவது மூன்றாவது நாட்களில் நாங்கள் பிறைகளை பெரும்பாலும் எல்லோரும் கண்டிருக்கும். முதலாவதாக அந்த பிறை காணும் பொழுது, அது முதல் பிறையாக இருக்கலாம், இரண்டாம் பிறையாக இருக்கலாம், பிறை கண்ணுக்கு தென்படும் பொழுது நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அது மாதத்தினுடைய ஆரம்பம், நாளினுடைய ஆரம்பம் அல்ல, மாதத்தினுடைய ஆரம்பம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன துஆ செய்தார்கள்? இது முஹர்ரம் மாத்திரமல்ல, துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் என்கிற இந்த புனிதமான 4 மாதங்கள் உள்ளடங்கலாக மொத்த 12 மாதங்களிலும் எந்த மாதத்தில் நாங்கள் பிறை கண்டாலும் ஓத வேண்டும். ஆக இலகுவான ஒரு துஆ, ஹிலாலு கைரின் வருஷ்தீன். இதை ஓதினாலே போதும். யா அல்லாஹ், இந்த பிறையை நலவுக்கான பிறையாகவும் நேர்வழிக்கான பிறையாகவும் ஆக்குவாயா. அப்ப அந்த மாதத்தை துஆவோடு நாங்கள் ஆரம்பிக்கும். அவன் நலவு என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்வில் எதை நலவென்று அல்லாஹும் ரசூலும் தீர்மானித்தார்களோ அதுதான் நலவு என்று. அந்த அனைத்து நலவுகளையும் அல்லாஹ்விடத்தில் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே நாங்கள் விண்ணப்பிக்கிறோம், கேட்கிறோம். நேர்வழி என்பது அல்லாஹும் ரசூலும் காட்டியதுதான் நேர்வழி. அப்ப அல்லாஹ் ரசூல் காட்டிய அந்த சரியான பாதையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிறையாக, ஏற்படுத்தி தரக்கூடிய பிறையாக இந்த பிறையை யா அல்லாஹ் நீ ஆக்கிவிடு என்று கேட்கிறோம். அப்ப இந்த நலவுகளையும் நேர்வழியையும் நாம் இந்த மாதத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதை விட நாம் அடைய வேண்டிய அடைவு வேறு என்ன எதுவுமே கிடையாது. எனவே சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள், இந்த துஆக்களை நாங்கள் அப்படி கேட்கிறோமா? இதுல ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்னவென்றால், இந்த துஆவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே பிறையை நாங்கள் பார்க்க வேண்டும். மாதத்தினுடைய அந்த பிறையை தேடுவது, பார்ப்பது சுன்னா. எனவே நிறைய இபாதத்துகள் அதில் தங்கி இருக்குது. அடுத்து இந்த துஆவை தவற விட்டு விடக்கூடாது. அந்த துஆவுக்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காகவாவது நாங்கள் திட்டமிட்டு பார்க்க வேண்டும். எதர்ச்சியாக கண்ணுறும் பொழுது கூட இந்த துஆவை நாங்கள் ஓத வேண்டும். அப்ப இந்த முஹர்ரம் மாதத்திற்கு எவ்வளவு தூரம் அது பொருந்தும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படி யாரும் பெரும்பாலும் ஓதுவது கிடையாது. அதற்கு அடுத்ததாக இந்த மாதத்தில் விசேடமாக செய்யப்பட்ட அந்த அமல் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். எப்படி நாங்கள் ரமலானில் பார்க்கிறோமோ, எப்படி துல் கஅதாவில் பார்த்தோமோ, எப்படி துல் ஹஜ்ஜிலே பார்த்தோமோ, அதே மாதிரி முஹர்ரம் இதுல மார்க்கம் என்ன விசேடாமல் செய்திருக்கிறது. ஆனா இந்த உலகத்தின் பல பாகங்களில் பார்க்கிறோம், சில திக்ரினுடைய மஜ்லிஸ்களை செய்வார், ராத்திபுடைய மஜ்லிஸ்கள் என்று சொல்லுவார்கள். வெவ்வேறு விதமான ஸலவாத்துகள் எல்லாம் ஓதுவார்கள், பலவிதமான வைபவங்கள் இடம்பெறும். இது ஒவ்வொன்றாக எடுத்து நாங்கள் பார்க்க வேண்டும். எப்படி இந்த மாதங்களை ஆரம்பிப்பதற்கு பிறையை காணும் பொழுது துஆ ஓத வேண்டும் என்று மார்க்கம் கற்றுத்தந்ததை நாங்கள் பார்க்கிறோமோ, இன்னொரு துஆவும் இருக்கிறது. அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் யும்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக்கல்லாஹ். இந்த துஆவையும் ஓதலாம். ஆனா இலகுவான துஆ ஹிலாலு கைரின் வருஷ். இந்த ரெண்டையும் சேர்த்து நாங்கள் என்ன செய்யலாம்? ஓதிக்கொள்ள. இது தலீல் இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டு. இது மாதிரி இந்த காலத்தில் விசேட தொழுகை இருக்கிறதா? இந்த காலங்களில் விசேடமான துஆக்கள் இருக்கிறதா? இந்த காலத்துக்கு விசேடமான ஸலவாத்துகள் இருக்கிறதா? அப்படி நாங்கள் தேடி பார்த்தோமாக இருந்தால் இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரையில் அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த ஆஷூரா தாஸ்வா நோன்பை தவிர ஒரு எந்த ஒரு விசேடமான இபாதத்தும் கிடையாது. ஆனால் நாங்கள் வளமையாக செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு விசேட நன்மைகளை அல்லாஹ் வழங்குவான். அது எவ்வளவு நன்மை என்பதை அல்லாஹ் அறிவான். அவன் வாரி வாரி வழங்கும் பொழுது ஏன் நீ கொடுக்கிறாய் என்று யாரும் அவனிடத்தில் கேட்க முடியாது. லா யுஸ்அலு அம்மா யஃஅல் வஹும் யுஸ்அலூன். அவன் எது செய்தாலும் ஏன் செய்தாய் என்று யாரும் அவரிடம் கேள்வி கேட்க முடியாது. ஆனா அவர்கள் கேள்வி கேட்கப்படுவார். ஒரு அடியான் செய்யக்கூடிய அமலுக்கு அவனுடைய உள்ளத்தில் உள்ள அந்த மன தூய்மையை பொறுத்து அல்லாஹ் கூலியை பன்மடங்கு கொடுக்கும் பொழுதோ, குறைந்த நன்மை பெற்றவர்கள் எனக்கு குறைய அவனுக்கு நீ எப்படி கூடுதலாக கொடுக்கலாம் என்று கேட்க முடியாது. அது மனநிலையை பொறுத்து, எங்களுடைய மன தூய்மையை பொறுத்து, எங்களுடைய அமலிலே இருக்கக்கூடிய இஹ்லாஸை பொறுத்து, எங்களுடைய அமலிலே இருக்கக்கூடிய இத்திபா எனும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலை பொறுத்து அல்லாஹ் தரக்கூடிய சவாபுகள் அது மாற்றம் பெறும். எனவே முஹர்ரம் மாதம் என்ற புனிதமான இந்த மாதத்தின் இரவுகளில் பகல்களில் வளமையான நாம் தொழும் இந்த ஃபர்லான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள், சுன்னத்தான நோன்புகள், நாம் செய்யக்கூடிய திக்ர்கள், எங்களுடைய குர்ஆன் ஓதல்கள், இவைகளுக்கு அல்லாஹு தஆலா பன்மடங்கு நன்மைகளை தரலாம். ஏனைய காலங்களை விட பன்மடங்கு நன்மைகளை அல்லாஹ் பெருக்கி தருவான். அந்த எதிர்பார்ப்போடு ஏனைய அமல்களை செய்ய வேண்டுமே தவிர
வேறு விசேடமான அமல்கள் கிடையாது. ஆனால் பல இடங்களில் விசேடமாக அமல்களை உருவாக்கி கொண்டு செய்து கொண்டு இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரையில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கௌம் சமூகமும் ஃபிர்அவுனிடமிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள் இதில் இருக்கிறது. அது ஆஷூராவுடைய நாள், 10வது நாள் என்பது அது வஹீயின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட. முஹர்ரம் மாதத்தில் நடந்த சம்பவங்கள் எத்தனையோ சம்பவங்களை சொல்கிறார்கள். அதுல நாங்க உண்மை என்று நம்பக்கூடிய சரியான அத்தாரிட்டி இருக்கக்கூடிய ஆதாரம் உள்ள ஒரு செய்தி என்றால், ஃபிர்அவுனும் அவனுடைய சண்டால் கூட்டமும் மூசா நபியையும் அவருடைய கௌமையும் விரட்டி கொண்டு வரும் பொழுது அவர்கள் நைல் நதியை கடந்து செல்ல ஃபிர்அவுன் அவனுடைய அந்த அட்டகாசம் புரியக்கூடிய அடிவரடிகள் கூட்டம் நைல் நதியினுடைய இடை நடுவிலே மாட்டிக்கொண்டார்கள். அவர்களை அல்லாஹு தஆலா நீரில் மூழ்கடித்தான். இது நாம் எல்லாம் அறிந்த ஒரு சம்பவம். இது முஹர்ரம் மாதத்தில் தான் நடந்தது. ஆனா இது நடந்தது என்பதனால் முஹர்ரம் மாதம் சிறப்பிக்கப்பட்டது என்று யாரும் சொல்ல முடியும். ரமலான் மாதத்தின் கடைசி 10 இருக்கிறது, அது ரமலான் மாதம் கடைசி 10 தினம். அதுல வரக்கூடிய அந்த ஒற்றைப்படையான ஒரு இரவு, லைலத்துல் கத்ர் இரவு, இதுக்கு இவ்வளவு சிறப்பு ஏன் வந்தது என்றால் குர்ஆன், அல் குர்ஆன் அருளப்பட்டதுனால்தான் அவ்வளவு சிறப்பு. அதே மாதிரி முஹர்ரம் மாதத்துக்குரிய சிறப்பு எதனால? மூசா நபி பாதுகாக்கப்பட்டதனால் அது சிறப்பா, அல்லது நூஹ் நபியுடைய கப்பல் தரையில் தட்டியதனால் அந்த சிறப்பா? அதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. இந்த 4 மாதங்கள் ஏன் புனிதமாக்கப்பட்டது என்பதற்குரிய ரகசியம் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். ஆனால் அது என்ன அமல்கள் நாங்கள் செய்ய வேண்டுமோ அந்த அமல்களை செய்துவிட வேண்டும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு 40 ஹலீஃபாக்கள் ஆட்சிதான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு, 4 பேர் ஆட்சிதான். அதற்கு பிறகு ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆட்சிதான். அதற்கு பிறகு இஸ்லாமிய ஹிலாபத்திலிருந்து தானாக அவர் பதவி விலகினார். சமூக ஒற்றுமையை கருத்தில் கொண்டு சமூகத்துக்குள் வீணான கொலைகள், குளறுபடிகள், பிளவுகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர் சுயமாக பதவி விலக முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார். அந்த காலத்தில் முஆவியா ரலியல்லாஹு ஆட்சியை தொடர்ந்து யஸீத் பின் முஆவியா ஆட்சிக்கு வந்த அந்த வரலாற்று பின்னணியில் நடந்த ஒரு சம்பவம் தான் கர்பலா என்று சொல்லக்கூடிய யுத்தம். ஒரு நீண்ட வரலாறு. இது நபியாவுடைய காலத்தில் நடந்ததா என்றால் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு, குலஃபாக்களுடைய காலத்துக்கு பிறகு உமையா ஆட்சியில் யஸீத் பின் முஆவியாவுடைய அந்த ஆட்சி காலத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் ஷஹீதாக்கப்படுற அந்த ஒரு சம்பவத்தை வைத்து இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த நாட்களில் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் நாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர் என்ன செய்கிறான்னு சொன்னா, கர்பலா தினம் என்று சொல்லி அந்த தினத்துக்கு பெயரை சூட்டிக் கொண்டு அந்த தினத்திலே அவர்கள் தங்களை இரத்தமோட்டக்கூடிய அளவிற்கு சித்திரவதை செய்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தியாகத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் என்று சொல்றார். கத்தியால் தங்களை தாங்களே வெட்டி கொள்வார்கள், சபுக்கினால் தங்களுக்கு தாங்களே அடித்துக் கொள்வார்கள். அதனால் தழும்புகள், தாவுகள், இரத்தங்கள் வெளிப்பட்டு அவருடைய முகங்களிலும் முதுகுகளிலும் உடல்களிலும் இரத்தங்கள் சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டு அவர்கள் அதை தியாகம் என்று நினைக்கிறார். இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஒட்டுமொத்த சிறப்பும் இந்த தியாகத்தில் தங்கி இருக்கிறது என்று எண்ணுகிறார். ஆனால் வஹீ என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தோடு முடிந்து விட்டது. மார்க்கம் என்பது, ஷரியா என்பது நபி அவர்கள் உயிரோடு வாழும் பொழுதே முக்கம்மலாக மாறிவிட்டது, பூரணப்படுத்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கும் வரையிலும் இந்த முஹர்ரம் மாதத்தில் இப்படியான ஒரு நிகழ்வை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டியது கிடையாது. சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்தியது கிடையாது. இது பிற்காலத்திலே நடந்த ஒரு சம்பவம். அப்படி பார்க்க போனால் அன்புக்குரிய சகோதரர், ரமலானுடைய மாதம் தான் பத்ர் யுத்தம் நடந்தது. பத்ர் போர் எவ்வளவு பெரிய போர்! பத்ரீங்களுடைய சிறப்பும் அதில் ஷஹீதாக்கப்பட்டவர்களுடைய சிறப்பு, பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவருடைய சிறப்பு யாருக்கும் கிடையாது. ஒரு பத்ர் சஹாபியினுடைய ஃபளீலத், மகிமையை, சிறப்பை, அந்தஸ்தை ஏனைய சஹாபாக்கள் யாரும் அடைய முடியும். அவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் வழங்கியிருக்கு. இது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் மாதம் நடந்தது. நபி அவர் உயிரோடு இருக்கும் பொழுது நடந்த. நான் கேட்கிற கேள்வி என்னவென்றால் சகோதரிகளே, ஹிஜ்ரி 3இல் ரமலான் வந்ததா இல்லையா? ஹிஜ்ரி 4ல ரமலான் வந்தது. ஹிஜ்ரி 5ல ரசூலுல்லாஹ் மரணிக்கும் வரையிலும் ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதம் வந்தது. ஏதாவது ஒரு ரமலானில் இது பத்ர் நினைவு என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடினார்களா? சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள். சஹாபாக்களுடைய காலம், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் யாராவது நினைவு கூர்ந்தார்களா?
அந்த பத்ர் சஹாபாக்களை அடக்க ஸ்தலத்தடியே போயிருந்து துஆக்கள் திக்ருகள் ஏதாவது செய்தார்களா? எந்த கபிரிஸ்தானுக்கு போனாலும் ஒரே துஆ தான். அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் யக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும் அன்தும் ஸலஃபுனா வ நஹ்னு பில். சில வேளைகள் வார்த்தைகள் மாற்றமாக இருக்கும், ஆனா ஒரே மீனிங்ல தான் அந்த துஆக்களமே. நீங்க இலங்கையில் உள்ள மக்பராக்களுக்கு கபிரிஸ்தானுக்கு போனாலும் சரிதான், அரபு நாட்டில் உள்ள கபிரிஸ்தானுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் இந்த துஆக்களை தான் உதவும். அன்புக்குரிய சகோதரிகளே, ஆனா அந்த பத்ர் யுத்தம் எந்த அளவுக்கு பத்ர் சஹாபாக்களை சிறப்புன்னு சொன்னால், நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஃபத்ஹ் மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்வு. நபி அவர்கள் சஹாபாக்களோடு திடீரென்று மக்காவை போய் வெற்றி கொள்ள வேண்டும், நாம் எப்படி போவது, ரத்தம் சிந்தாமல் யுத்தம் புரியாமல் அந்த மக்காவை நாங்கள் அடைய வேண்டும் என்று ஆலோசனை, எப்பொழுது படை போவது என்று தீர்மானித்திருந்தார். ஆனா மதீனாவிலே இருந்த ஒரு நபி தோழர், அவருடைய குடும்பம் எல்லாம் மக்காவில் இருக்கிறார், மதீனாவில் யாரும் இல்லை, அவர் மட்டும்தான் இருக்கிறார். இவருக்கு ஒரு கவலை என்னவென்றால், மக்காவுக்கு முஸ்லீம்கள் படைகளாக போகும் பொழுது யுத்தம் நடந்தால் அந்த யுத்தத்தினால் சில வேளை தன்னுடைய தாய் தகப்பன் உடன்பிறப்புகள் அப்படியோ இறந்து போய்விட்டால் தனக்கு குடும்பம் இல்லாமல் போய்விடுமே என்று பயந்தார். அதனால ரகசியமாக ஒரு கடிதத்தில், இப்படி மக்காவை வெற்றி கொள்வதற்கு முஸ்லீம்கள் வர இருக்கிறார்கள், நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதி என்ன செஞ்சாருன்னு சொன்னா, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்த ஒரு பெண்ணிடம் அதை கொடுத்து, அவள் அதை ரகசியமாக தன்னுடைய கூந்தலுக்குள்ளே செருகி கொண்டு போனான். நபி அவங்களுக்கு வஹையின் மூலம் இந்த செய்தி அறிவிக்கப்பட்டது. உடனடியாக நபி அவர்கள் சில நபி தோழர்களை அனுப்பி அந்த பெண்ணை கைது செய்து கொண்டு வருகிறார், பிடித்து கொண்டு வந்தார். அந்த பெண்ணுடைய கூந்தலில் இருந்த அந்த ரகசிய கடிதம் எடுக்கப்பட்டு அதை வாசித்து பார்த்துவிட்டு யார் எழுதியது என்று பார்த்தால் இந்த நபி தோழர் தான் என்று அந்த நபி தோழர் பிடிபட்டு அவரிடத்தில் காரணம் கேட்ட பொழுது அவர் சொன்னார், அல்லாவின் தூதரே, நான் இன்ன காரணத்துக்காக தான் அதை எழுதினே தவிர நான் இஸ்லாத்தின் மீது கொண்ட வெறுப்பினால், முஸ்லீம்கள் மீது கொண்ட வெறுப்பினால் அல்ல, நான் உண்மைக்குண்மையாக இஸ்லாமியனாக இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் கருத்தை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். செய்தது குற்றமாக இருந்தாலும் அதை அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். ஆனால் இருந்த நபித்தோழர்களிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களுக்கு கடுமையாக கோபம். உடனே நபி அவர்கள் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் அனுமதி தந்தால் இவரை நான் கழுத்தை வெட்டி கொன்று விடுகிறேன் என்று சொன்னார். ஏன்னு சொன்னால், இவர் எங்களுடைய ரகசியத்தை அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் இராணுவ ரீதியாக எடுத்த ரகசியம், ஒரு நாட்டினுடைய ராஜதந்திரத்துக்கு எதிராகவே செயல்பட்டீங்க, ஒரு நாட்டினுடைய முக்கியமான இராணுவ ரகசியத்தை இவர் அம்பலப்படுத்துவதற்கு முயற்சி செய்திருக்கிறார், இதற்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே நபி அவர்கள் என்ன சொன்னால் தெரியுமா, இவர் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர், இவர் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டவர். இந்த பத்ர்ல கலந்து கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னாராம் தெரியுமா, அவர்கள் எல்லோரையும் பார்த்து அல்லாஹ் சொன்னானாம், நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டேன் நல்லா சொல்லிவிட்டான். நீங்க என்ன குற்றம் வேண்டுமானாலும் செய்யலாம், அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். பத்ர் சஹாபா உயிரோடு இருக்கக்கூடிய பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர்கள், நீங்க எது வேண்டுமான உலகத்தை செய்யுங்கள், உங்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் அப்படி அல்லாஹ் சொல்லியும் பாவம் செய்யாமல் பயபக்தியோடு வாழ்ந்தார்கள். அந்த ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவரை பார்த்து நீ எது செய்தாலும் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு, அல்லாஹ் மன்னித்த குற்றத்திற்கு எப்படி நான் தண்டனை கொடுக்க முடியும், எனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கடிந்து கேட்டார். இவர்கள் தான் பத்ர் சஹாபா. இந்த பத்ர் சஹாபாக்களுடைய சிறப்பை கர்பலாவில் பலியானவர்கள் அடைய முடியுமா? இந்த பத்ர் சஹாபாக்களுக்குள்ள மகிமை இந்த பத்ரில அந்த கர்பலாவில உயிர் நீத்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கலாம், நபியோட குடும்பமாக யாராக இருந்தாலும் அடைந்து கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக பத்ர் சஹாபாக்களுடைய அந்தஸ்து வேறு. ஆனால் அந்த பத்ர் சஹாபாக்களுடைய சிறப்பு அந்தஸ்தை வைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய நோன்பு மாதத்தில் பத்ர் யுத்தம் நடந்த அந்த தினத்தில் அதை கொண்டாடியது கிடையாது. ஆனா உலகில் பல பாகங்களில் நீங்க டிவில செய்திகளை எல்லாம் பார்க்க முடியும். இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுரா தினம் அந்த 10வது நாள் வந்துவிட்டால் இலங்கையை விட இந்தியா, பாகிஸ்தான் அது போன்றுள்ள நாடுகள், ஈரான் போன்ற நாடுகள், ஈராக் போன்ற நாடுகள் எல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாக ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், யுவதிகள் என்று சிறுவர்கள் எல்லாம் நின்று கொண்டு நினைவார். தங்களுடைய ஆடைகளை கலட்டி தங்களுடைய வெறும் மேனிகளிலே வாள்களால் கத்திகளால் வெட்டி கொண்டு சவுக்கால் அடித்துக் கொண்டு ரத்தம் சிந்தி கொண்டிருப்பார். இது ஜாஹில், இது இஸ்லாம் கிடையாது, இது தியாகமும் அல்ல, இது அல்லாஹ் விரும்பவும் மாட்டான். அன்புக்குரிய சகோதரிகளே, ஒருவர் செய்த தியாகத்தை நாங்கள் நினைவு கூற வேண்டுமாக இருந்தால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட ஆகவும் மேன்மையானவர் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் கிடையாது. இந்த உலகில் என் உயிரை விட நான் ஒருவரை நேசிப்பது எப்ப ஹலாலாகும் என்றால் அவர் நபி அவர்களாக இருந்தால் மட்டும்தான். என்னுடைய தாய் தகப்பன், என் மனைவி, பிள்ளைகள் யாரையும் அப்படி நேசிக்க முடியாது. அவரை நேசிக்கப்படுவதற்குரிய தகுதியும்
அதற்கான உரிமையும் அனுமதியும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதற்கு தான் இருக்கு. அவ்வளவுக்கு அல்லாஹ்வுக்கு அடுத்து நேசிக்கப்படக்கூடிய ஒருவராக அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய பல் உஹது யுத்தத்தின் போது உடைக்கப்பட்டு, உங்களுக்கு எல்லாம் தெரியும், உஹது யுத்தத்தின் போது முஸ்லிம்கள் வென்று காவிர்கள் விரண்டோடி கொண்டிருக்கிற சந்தர்ப்பம். அம்பையக்கூடிய இளைஞர்களை பார்த்து இந்த மலையிலிருந்து நீங்கள் நான் சொல்லும் வரையும் நகர்ந்து விடக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். ஆனா காவிர்கள் விரண்டோடியதும் முஸ்லிம்கள் அவருடைய சொத்துக்களை கனிமத்துகளை திரட்டி கொண்டிருப்பதை பார்த்த இந்த நபித்தோழர்கள் கீழே இறங்கி சென்று அந்த கனிமத்துகளை புறக்க ஆரம்பித்து விட்டார். அவர்களுக்கு தளபதியாக நியமிக்கப்பட்டவர் அதை தடுத்தும் அவர்கள் அதை கேட்கவில்லை. விரண்டோடிய நபித்தோழர்கள், அவர்களே ஹாலித் பின் வலீத் என்கிற ஒருவரும் இருந்தார். அவர் பின்னாளில் மிகப்பெரிய இராணுவ தளபதியாக முஸ்லிம்கள் இணைந்து கொண்ட சஹாபி. அவர் என்ன செய்தார் சொன்னால், மலை வெறுமையாக இருப்பதை சரியான சந்தர்ப்பமாக பயன்படுத்தி திறமையாக அம்பையக்கூடிய யுத்த வீரர்கள் அழைத்து கொண்டு வந்து அந்த மலையை முற்றுகையிட்டு அதில் ஏறி நின்று கொண்டு சஹாபாக்களை நோக்கி சரமாரியாக அம்புகளை எய்த பொழுது அந்த தாக்குதலுக்கு முகம் கொடுக்க முடியாமல் சஹாபாக்கள் சிதறி ஓடினார்கள். உஹது யுத்தத்தில் தலைகளாக அந்த யுத்தம் மாறி தாங்கள் தோண்டிய குழிகளுக்குள்ளேயே வீழ்ந்தார். அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு குழியிலே விழுந்து விட்டார்கள். அவருடைய பல்லும் உடைக்கப்பட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவருடைய உடம்பெல்லாம் வாளால் வெட்டப்பட்டு அம்புகளால் குத்தப்பட்டு ரத்தம் சிந்தினார்கள் என்பதற்காக இவர்கள் தங்களுடைய மேலை வெட்டி கொண்டு ரத்தம் சிந்துகிறார்களே. எப்பொழுதாவது ரசூலுல்லாஹ்வுடைய பல் இந்த உஹது யுத்தத்தில் உடைக்கப்பட்டது என்பதற்காக இவர்கள் என்றாவது ஒரு நாள் இந்த உஹது யுத்தம் நடந்த சந்தர்ப்பத்தில் தங்களுடைய பற்களை உடைத்திருக்கிறார்களா? யாராவது முஸ்லிம்கள் செய்கிறோமா? இல்லை. சஹாபாக்களே செய்யவில்லை. அப்படி செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது, நேசம் அல்ல. அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் காட்டி தந்திருக்கு. அல்லாஹ்வுடைய தூதரை கூட அந்த அளவுக்கு நாங்கள் புகழ முடியாது என்றிருக்கும் பொழுது இப்படி நாங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையோ ஏனைய சஹாபாக்களையோ அப்படி புகழ முடியும். இது இந்த முஹர்ரம் மாதம் நடக்கும். அது பிழை, அது அகீதாவுக்கு மாற்றம், அது வழிகேடு, அது எந்த விதமான ஹைர்களும் கிடையாது. எனவே ஹைர் என்றால் அதுக்கான வழிகாட்டல் இஸ்லாத்தில் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவில் இருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவில் எது இருக்கிறது என்று நாங்கள் ஆராய்கிற பொழுது இந்த மாதத்தில் யுத்தம் செய்யக்கூடாது என்றிருக்கிறது. இந்த மாதத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றிருக்கிறது. இந்த மாதத்தில் தான் மூசா நபியும் அவருடைய சமூகமும் பிராவுனிடமிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் என்றிருக்கிறது. அதற்கு நன்றி கடனாக யூதர்கள் நோன்பு நோற்றார்கள் என்றிருக்கிறது. அதை அறிந்த நபி அவர்களும் நோன்பு நோற்று அடுத்த நாள் நான் இருந்தால் 9வது தினமும் நோன்பு நோட்பேன் என்று சொன்னதன் மூலம் இந்த 9வது 10வது தினங்களில் நோன்பு நோட்பதை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் ஒரு உபாயமாக, ஒரு இபாதத்தாக அறிமுகம் செய்தார்கள் என்பதை நாங்கள் காணோம். எனவே இதோடு நாங்கள் சுருக்கிக் கொள்ள வேண்டும், இதோடு நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அது தவிர ஏனைய அமல்களையும் அதிகமாக இந்த மாதங்களில் நாங்கள் செய்ய வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இதுதான் இஸ்லாம், இதுதான் ஈமான் என்பது, இதுதான் சரியான அகீதா என்று சொல்லி. இஸ்லாத்தை பொறுத்தவரை புகழுக்குரியவன் அல்லாஹ், அவனை மட்டும்தான் நாங்கள் புகழவர். ஏனையவர்களை வரையறையோடு புகழலாமே தவிர வரையறை மீறி நாங்கள் புகழக்கூடாது. அதிலே நபி அவர்கள் ரொம்ப கவனமாக இருந்தார்கள், கடுமையாக அல்லாஹ்வை பயந்தார். அடிக்கடி தன்னுடைய தோழர்களுக்கு அந்திம காலங்களிலே, தான் மரணிப்பதற்கு முந்திய காலங்களிலே அடிக்கடி சொல்வார்கள், இந்த யூதர்களும் நசாராக்களும் இப்னு மரியமை, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவர்களை எல்லை மீறி புகழ்ந்தது போல என்னை புகழ்ந்து விட வேண்டாம். நான் அல்லாஹ்வுடைய அடியான், அவனுடைய தூதராக இருக்கிறேன் என்று சொல்வார். என்னுடைய கபரை புகழப்படக்கூடிய அல்லது கொண்டாடப்படக்கூடிய திருவிழாக்கள் நடத்தப்படக்கூடிய ஒரு இடமாக அல்லது கொண்டாடப்படக்கூடிய திருவிழா போல இந்த கபரை நீங்க ஆக்கிறாதீங்க. என ஏனைய நபிமார்கள் அப்படியே அந்த கவுமுகள் புகழ்ந்தார். இந்த வரையறையோடு நாங்கள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இப்படியான ஃபித்னாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, புனிதமான இந்த முஹர்ரம் மாதம் இது ஒரு புது வருடம் என்று சொன்னாலும் எங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னதோ அந்த அடிப்படையில் ஆரம்பிக்க வேண்டும். புது வருடம் என்று இஸ்லாம் எங்கேயும் சொன்னது கிடையாது. மாதத்தை சொல்லி இருக்கு, பிறை கண்டால் இதை போதும். ஒவ்வொரு நாளிலும் காலையிலும் மாலையிலும் என்ன ஓத வேண்டும்? நாம் எல்லாம் பரிச்சயமானது, அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வபிக அம்சைனா வபிக நஹ்யா வபிக நமூத் வயிலைக்க நிஷ். காலையில ஓது, மாலையில அதை மாறி அல்லாஹும்ம பிக அம்சைனா வபிக அஸ்பஹ் வபிக நஹ்யா வபிக நமூத் வயிலைக்க நிஷ். இது ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டும். உறக்கத்தின் போது விழித்தெழுந்ததும் என்ன ஓத வேண்டும்? அழகாக இஸ்லாம் பல துஆக்களை கற்று தந்திருக்கு, அதுகளை நாங்கள் ஓதலாம். ஆனா மாதம் என்று வருகிற பொழுது
மார்க்கம் சொன்னதனால் அந்த துவாவை ஓதுவோம். வருடம் என்று வருகிற பொழுது தக்கப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் என்று துவா செய்கிறார்கள். குல்ல ஆம் வஅன்தும் பிகைர் என்பார்கள். இதெல்லாம் இவர்கள் கட்டியதை தவிர மார்க்கம் சொன்னதல்ல. ஹிலாலு ஹைரின் வருஸ்தீன் என்பது மார்க்கம் சொன்னது. அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் யும்னி வல் ஈமான். யா அல்லாஹ் இந்த பிறையை அருள் நிறைந்த பிறையாக, ஈமானை நிறைத்து தரக்கூடிய பிறையாக ஆக்குவாயாக. வஸ்ஸலாமா பாதுகாப்பு நிறைந்த, வல் இஸ்லாம் இஸ்லாம் நிறைந்த பிறையாக ஆக்கி தருவாயாக அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பிறையை பார்த்து ரப்பி வரப்புக்கல்லா, என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பும் அல்லாஹ் தான் அப்படி சொல்லணும். அது சொல்லும் பொழுது சற்று புன்புருவலோடு ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், சிரித்து கொண்டு சொல்வார்கள் ரப்பி வரப்புக்கல்லான். அவன் ஹிலால் ஹைரின் வருஸ்தீன். இந்த துவா யார் கற்று தந்தது? இஸ்லாம் மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர். காலையில் ஓதும் துவா, மாலையில் ஓதும் துவா, தூங்கும் பொழுது ஓதும் துவா, விழித்தெழுந்தால் ஓதும் துவா, மலசல கூடங்களில் நுழையும் பொழுது ஓதும் துவா, வெளியேறும் பொழுது ஓதும் துவா, பள்ளிவாசலில் நுழையும் போது ஓதும் துவா, வெளியேறும் பொழுது ஓதும் துவா, வீட்டினுள் நுழைகிற பொழுது வெளியேறும் பொழுது ஓதும் துவா, மழை பொழியும் பொழுது, காற்று வீசும் பொழுது, மின்னல் வான் முழக்கங்களை செய்மரும் பொழுது, ஒரு அபாயகரமான காட்சிகளை காணும் பொழுது, அன்புக்குரிய சகோதரிகளே, சந்தர்ப்பம் எந்தெந்த இடங்களில் எல்லாம் துவா செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னதோ அதை பார்க்கும் பொழுது துவா ஓதாத சந்தர்ப்பம் எது என்று நாம் தேடினால் கிடைக்காது. அந்த அளவுக்கு துவாக்கள் இருக்கு. இப்படி வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் துவாக்களை கற்றுத்தந்த இஸ்லாத்தை பொறுத்தவரை புது வருடத்துக்கு என்று இவர்கள் சொல்லக்கூடிய குல்ல ஆம் வஅன்தும் பிகைர்ங்கிற துவாவை இஸ்லாம் கற்றுத்தந்ததா என்றால் இல்லை. இஸ்லாம் கற்றுத்தராதை ஏன் நாம் ஓத வேண்டும்? இஸ்லாம் கற்றுத்தராதை ஒரு நல்ல ஒரு வழிகாட்டலாக எப்படி ஒரு முஸ்லிம் ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே அதையெல்லாம் விட்டு நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய தூதர் எந்த சந்தர்ப்பங்களில் எந்த துவாக்களை ஓத வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களோ அந்த துவாக்களை ஓதுவதன் மூலம் ஒரு பாதுகாப்பான, ஒரு கண்ணியமான, ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்கும் சந்தர்ப்பத்தை நாங்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இறுதியாக அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் எல்லாம் கொஞ்சம் கால ஆயுளோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கோம். எப்பொழுது அல்லாஹ்வுடைய அழைப்பு வருமோ அப்பொழுது நாம் எல்லாம் மூத்தாகியே ஆக வேண்டும். ஆனா ஆச்சரியம், ஒரு பயங்கரமான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த காலங்களில் பெரும்பாலான மரணங்கள் ரொம்ப அபாயகரமாக எங்களை வியப்பில் ஆழ்த்தக்கூடிய அளவிற்கு மரணங்கள் ஏற்படுவதை பார்க்கும். சில வேளைகளில் எவ்வளவு ஒரு தைரியமான ஒருவராக இருந்தாலும் அவர் கூட பயந்து போய் விடுவார். அவரையும் அச்சத்தில் ஆழ்த்தக்கூடிய அளவிற்கு சில மரணங்கள் கோரமாக இடம்பெறுவதை கூட நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலகட்டங்களில் பொதுவாக கூடுதலாக மரண அச்சத்தோடு நாங்கள் ஈமானோடு வாழ்ந்து மௌத்தாக வேண்டும் என்ற தேட்டத்தோடு நாங்கள் எல்லாம் வாழ கடமைப்பட்டோம். எனவே நாம் எல்லோரும் எல்லா சந்தர்ப்பங்கள் யார் மௌத்தானாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்காக வாழுகிறோம், நிச்சயம் நாங்களும் அல்லாஹ்விடம் தான் போக இருக்கிறோம். இதைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். இது வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அந்தும் சலஃபுனா வ நஹ்னு பில்லாஹ், மௌத்தான கபிரிஸ்தான்களில் அடக்கம் செய்யப்பட்டவர்களை பார்த்து சொல்கிறோம், நீங்கள்லாம் முந்தி போய்விட்டீர்கள், உங்களை பின்பற்றி நாங்கள் வரையில், நாங்கள் நிரந்தரமாக இந்த உலகத்தை கட்டி ஆள வந்தவர்கள் அல்ல, நாங்களும் உங்களை மாதிரி வரத்தான் இருக்கிறோம் என்று சொல்வதன் மூலம் நாங்கள் மரணத்தை நினைவுபடுத்தக்கூடிய அந்த பாரம்பரியத்தை இஸ்லாம் நமக்கு கற்று. எனவே நாம் எல்லாம் மௌத்தாக கூடியவர்கள் தான் என்ற அந்த மரண சிந்தனையோடு நாங்கள் வாழலாம். அப்படி வாழ்கிற பொழுதுதான் மார்க்கம் சொன்ன அடிப்படையில் எங்களுடைய இபாதத்துகள், அகீதா, பண்பாடு எல்லாவற்றையும் நாங்கள் அமைத்துக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய அன்பையும் அவனது பேர் உதவிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே எல்லாம் அல்லாஹ் இந்த குறுகிய கால ஆயுளில் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து எந்தெந்த காலங்களில் எவ்வாறான இபாதத்துகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் கற்றுத்தந்திருக்கிறதோ அந்த இபாதத்துகளை வஹ்யின் மூலமாக கற்று அறிந்து தெளிவு பெற்று நாங்கள் எல்லோரும் முஸ்லீம்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்லாஹ்.